வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 உறவுகளும் சார்புகளும் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம். பயிற்சி 1.4 கொஸ்டின் நம்பர் 1, கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட், தேர்ட், ஃபோர்னு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுல சார்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட வரைபடங்கள்லாம் எது? இந்த கிராஃப்ஸ். மொத்தமா 4 கிராஃப்ஸ் இருக்கு. இந்த 4 கிராஃபும் சார்பை குறிக்கின்றனவா அப்படின்னு தான் கேட்கறாங்க. சார்பை குறிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குத்துக்கோடு சோதனை நிறைவு செய்யணும். குத்துக்கோடு சோதனையில எத்தனை டைம்னா ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் அந்த குத்துக்கோடானது வெட்டப்பட்டிருக்கணும் அந்த வளைவரையை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் இப்போ ஒரு குத்துக்கோடு போடுறேன். அப்ப பாருங்க, இந்த குத்துக்கோடானது அந்த பிங்க் கலர் வளைவரையை எத்தனை இடத்துல வெட்டிட்டு இருக்கு பாருங்க. தட் இஸ் இங்க ஒரு இடம் அண்ட் இங்க ஒரு இடம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள், இங்க 2 இடத்தை வந்து வெட்டிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் குத்துக்கோடானது வளைவரையை 2 புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பல்ல அப்படின்னு முடிங்க. இது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கேயும் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குத்துக்கோடு சோதனையை போட்டு பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம ஒரு குத்துக்கோடு போடுறோம். ஓகே ரைட், இப்போ இங்க போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இது இன்னொன்னு பாருங்க, இன்னொரு குத்துக்கோடு கூட நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுவும் பாருங்க, ரைட். இப்போ பாருங்க, இப்போ எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க. தட் இஸ் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த குத்துக்கோடு வெட்டுது. அதே போல இங்கேயும் அந்த ஒரு இடத்துல தான் வந்து வெட்டுது. அப்போ என்ன ஆன்சர்ல எழுதணும்? தட் இஸ் குத்துக்கோடானது வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பாகும்னு முடிங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு எஸ் டைப்ல ஒரு வளைவரை இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு குத்துக்கோடு போடுறேன். ஓகே, நான் இங்க வந்து இப்படி ஒரு குத்துக்கோடு போடுறேன். ஓகே, அப்ப பாருங்க எத்தனை இடத்துல வெட்டுதுன்னு பாருங்க. தட் இஸ் இங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம் அண்ட் இங்க ஒரு இடம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளி அல்லது 3 இடங்கள்ல வந்து இது வந்து வெட்டுது. அப்ப நம்ம சொல்யூஷன்ல எப்படி எழுதணும்? தட் இஸ் குத்துக்கோடானது வளைவரையை ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பல்ல அப்படின்னு முடிங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த 4வது படத்துல நான் ஒரு குத்துக்கோடு இப்ப நான் இங்க போடுறேன். ஓகே, அதே போல இன்னொரு குத்துக்கோடை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எத்தனை இடத்துல வெட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி ஒன்று போட்டு, ஓகே, இப்படி ஒரு குத்துக்கோடு போட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஸோ எத்தனை புள்ளிகளில் வெட்டுது? தட் இஸ் போட்டிருக்க ஒரு குத்துக்கோடு ஒரு புள்ளியில வெட்டுது. இதுல இன்னொரு குத்துக்கோடு வந்து இன்னும் ஒரு புள்ளியில. அப்போ மொத்தத்துல ஒரு குத்துக்கோடுன்னு போட்டா ஒரே ஒரு புள்ளியில வெட்டுறது தான் இங்க நடக்குது. குத்துக்கோடானது வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது ஒரு சார்பாகும்னு முடிங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். நம்பர் 2, f is a to b என்ற சார்பானது f of x சமம் x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a சமம் 2, 4, 6, 10, 12, b சமம் 0, 1, 2, 4, 5, 9 ஆக இருக்கும்போது சார்பு f ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரிசை ஜோடிகளின் கணம், செகண்ட் கொஸ்டின் அட்டவணை, தேர்ட் கொஸ்டின் அம்புக்குறி படம், ஃபோர்த் கொஸ்டின் வரைபடம். இப்போ எஃப்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஏல இருந்து பிக்கு போகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் f of x சமம் x/2 - 1 கொடுத்துட்டு அதுல a என்னன்னா 2, 4, 6, 10, 12 கொடுத்துட்டு b சமம் 0, 1, 2, 4, 5, 9 கொடுத்துறாங்க. என்னெல்லாம் கேட்கறாங்க? வரிசை ஜோடி கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், அடுத்து வரைபடம், இதெல்லாம் கேட்கறாங்க. இங்க எஃப்ங்கிற சார்பானது ஏல இருந்து பிக்கு செல்லுகிறது. ஓகேவா? அப்ப ஏல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த 2, 4, 6, 10, 12. அடுத்து பில என்னெல்லாம் இருக்கும்னா 0, 1, 2, 3, 4, 5, 9 இல்லையா? இப்போ இது எப்படி இதோட கனெக்ஷன் ஆகும் அப்படிங்கறத தான் இவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா x/2 - 1. தட் இஸ் ஏல இருந்து வர்றதை 2ஆல வகுத்து 1 கழிச்சுக்கோங்க. அப்படி இதுல ஒவ்வொரு உறுப்பா எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 எடுக்கிறேன். அப்ப நம்ம என்ன எடுக்கணும்? x சமம் 2 எனில் இப்போ ஏல இருந்து 2 எடுத்துட்டேன். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் f of 2 அப்படிங்கிறது என்னது? 2/2. அதாவது கொடுத்துருக்கிறத 2ஆல வகுத்து 1ஆல கழிச்சுக்கோ. அப்ப என்ன கிடைக்குது? 1 - 1 சமம் 0. ஓகேவா? அப்ப 2ன்னு போடும்போது நமக்கு என்ன விடை வருது? 0ன்னு வருது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, x = 4 எனில் அப்படின்னு போடுங்க. அப்ப என்ன கிடைக்குது? f of 4 சமம். அப்ப 4/2 - 1. ஸோ 2 டைம் அடிச்சிங்கன்னா 4 கிடைச்சிடும். அப்ப 2 - 1 சமம் 1ன்னு கிடைக்குது. அப்ப 4ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் x சமம் 6 எனில், ஏன்னா 6 தான் இருக்கு. 6 எனில் என்ன ஆகுது? f of 6 சமம் என்னன்னு போடணும்? 6/2 - 1. ஸோ 6 2ஆல வகுத்தா 3 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்ப 6ன்னு போடும்போது என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்ப x சமம் இப்ப 10 இருக்கா? x சமம் 10 எனில் f of 10ங்கிறது என்ன கிடைக்குது? 10/2 - 1 சமம் 5 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப 10ன்னு போட்டா நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. நெக்ஸ்ட் x சமம் 12 எனில் என்ன கிடைக்குது நமக்கு? தட் இஸ் f of 12 சமம், ஸோ 12 2ஆல வகுங்க -1 தட் இஸ் 6 - 1 சமம் 5. அப்ப 12ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சார்பு எடுக்கும் போது இங்க 9 மட்டும் ஃப்ரீயா இருக்கு. அதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் ஃப்ரீயா விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வரிசை ஜோடி கணம். ஸோ அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ வரிசை ஜோடி கணத்துல என்னென்னலாம் வரும் பாருங்க. தட் இஸ் இந்த பேரை அப்படியே எழுதுங்க. தட் இஸ் இங்க இருக்கு இல்லையா? அந்த 2க்கு 0, 4க்கு 1 அப்படிங்கிற அந்த பேரை அப்படியே நீங்க எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்க எழுதி காட்டிக்கிறேன் பாருங்க. 2க்கு 0, 4க்கு 1, நெக்ஸ்ட் 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. ஓகே, அந்த 9 அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வரிசை ஜோடி கணம். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தட் இஸ் அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அட்டவணைன்னு சொல்லும்போது நம்ம அட்டவணை போடுவோம். ஓகே, எப்படி போடுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கும்போது f of x என்ன அப்படிங்கிறத எழுதணும். ஸோ அதை நீங்க வந்து எழுதிக்கோங்க. ஓகே ரைட். இப்போ நமக்கு 2ன்னு போடும்போது என்ன கிடைச்சிருந்தது? தட் இஸ் 0ன்னு கிடைச்சிருந்ததா? இது அப்படியே இங்க எழுதுங்க. அவ்வளவுதான். 2ன்னு போடும்போது 0, 4ன்னு போடும்போது 1, அடுத்தது 6ன்னு போடும்போது 2,
அடுத்து 10ன்னு போடும்போது 4, அடுத்து 12ன்னு போடும்போது என்ன கிடைச்சது 5. இப்போ இந்த 9 போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏபின்னு எடுக்கல, நம்ம எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். குறிப்படம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கணும், இதை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க போய் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா இங்க இருந்து இப்படி போகுது இல்லையா, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் பை 2 - 1. ஸோ அதை கூட நீங்க இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன எழுதணும், ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க இங்க எழுதிதான் ஆகணும். ஸோ 2, 4, 6, 10, 12. அதே போல பிலையும் எல்லாமே எழுதிதான் ஆகணும். தட் இஸ் 0, 1, 2, 4, 5, 9. பட் அட்டவணையில நம்ம விட்டுட்டோம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் இந்த லாஸ்ட்ல இங்க 1, 9ன்னு வரதை நம்ம விட்டாச்சு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பில நீங்க எல்லாமே எழுதணும், ஏன்னா நம்ம இங்க எடுக்கும்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருந்தோம், அதனால நீங்க அதை எழுதிருக்கணும். இங்க வந்து பின்னு எடுக்கிறதுனால நீங்க அப்படியே போட்டுக்கலாம். ரைட், இப்போ நீங்க மேப்பிங் ஒவ்வொன்று கொடுங்க. ஸோ 2ன்னு வரும்போது என்ன கிடைச்சிருந்தது, தட் இஸ் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் அம்புக்குறி போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. நெக்ஸ்ட் 4ன்னு இருக்கும்போது என்ன கிடைச்சது, தட் இஸ் 1. 6ன்னு போடும்போது 2, அடுத்தது 10ன்னு போடும்போது 4 கிடைச்சது, அடுத்தது 12ன்னு போடும்போது 5 கிடைச்சது. அந்த 9 அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. ஸோ அதை பத்தி அலட்டிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ 4th கொஸ்டின் அது வரைபடம். ஸோ அதை நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இது வந்து ஒய் ஆக்சஸ் போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ வரிசை ஜோடி கணத்துல பாருங்க 2, 0, 4, 1, 6, 2 இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ் ஒய், இது வந்து எக்ஸ்லையும் இது வந்து ஒய்லையும் குறிக்கணும். அவ்வளவுதான். ஓகே ரைட். அப்போ நம்ம அதுக்கு தான் எக்ஸ் ஒய்ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எவ்வளவு போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க 7 இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளும் போடுங்க. பட் இதுல பாருங்களேன் 2 இருக்கு, 4 இருக்கு. ஸோ நான் இங்க வந்து 2 எக்ஸ்ல வந்து 2, 4 போட்டேன். அப்புறம் 6க்கு அப்புறம் 8 இல்லை. ஸோ 8 இல்லை அப்படின்னு விட வேண்டாம், ஏன்னா நம்ம 2 தானே நம்ம எடுத்திருக்கோம் மெஷர்மெண்ட், அதனால நம்ம 8ஐயும் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய 8ஐயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 10, 12 எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். அடுத்தது பில இருக்கக்கூடிய 0 to 9 வரைக்கும் இருக்கா, அப்ப நம்ம அது ஃபுல்லாவே நம்ம வந்து இங்க 0 to 9 வரைக்கும் நான் இங்க வந்து போட்டேன். ஓகே ரைட். அடுத்தது இப்போ நம்ம பாயிண்ட்ஸா குறிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, ஸோ 2க்கு 0, எக்ஸ் ஆக்சிஸ்ல 2ங்கிறது இது, அப்படி 0ங்கிறது இதே இடத்துல தான் இப்படி போகும். அப்போ வந்து இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ புள்ளி வச்சுட்டு என்னன்னு போடணும், தட் இஸ் 2, 0 அப்படின்னு போடணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 4, 1 தானே, அப்ப 4 இங்க இருந்து இப்படி போகுது, அப்ப 1 இங்க தான் இருக்கு, அப்ப இந்த இடம் இல்லையா. ஸோ அப்புறம் இப்படி ரவுண்ட் போட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஸோ 4, 1ன்னு குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ 6க்கு என்ன கொடுத்துருக்கு, 2. ஓகேவா? அப்ப 6க்கு அப்ப 2ங்கிறது எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ 6க்கு நான் இங்க போய் நிற்கும் போது எனக்கு 2 நேரா இங்க வருது. ஸோ அப்ப நான் இந்த இடத்த வந்து என்ன எழுதுறேன், 6, 2. ஓகே. நெக்ஸ்ட் என்னது, 10க்கு 4. ஓகேவா? ஸோ இப்போ 10ன்னு இருக்கும்போது பாருங்க இங்க வந்துருங்க. 10ன்னு இருக்கும்போது எங்க அப்படியே நேரா போகும்போது எங்க கிடைக்குது, சார் 4 கிட்ட. அப்ப 4 பாருங்க இங்க வருதா. ஸோ அப்ப இது வந்து என்னது, ஸோ 10, 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 12க்கு என்னது, 5. அப்ப 12க்கு பாருங்க, ஸோ 12க்கு 5. 12 இப்படியே நேரா போகும்போது 5 எங்க இருக்கு, இப்படியே நேரா இப்படி வருது. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடம். ஓகேவா? ஸோ இது என்னது, 12, 5 அப்படின்னு எழுதிருங்க. ஓகே. இது எக்காந்து கொண்டு போய் இப்போ இப்படி ஜாயின் பண்றதுலாம் பண்ணிடாதீங்க, அது தவறா போயிடும். ஸோ இந்த ஜாயிண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு வரைபடம் வந்து தேவையான வரைபடம் இதுதான். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 3, எஃப் என்ற செட் ஆனது ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 என்ற சார்பினை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அம்புக்குறி படம், செகண்ட் கொஸ்டின் அட்டவணை, தேர்ட் கொஸ்டின் வரைபடம் மூலமாக குறிக்கவும். கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, அடுத்து 4க்கு 3, 5க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அம்புக்குறி படம் போடுங்க, அட்டவணை போடுங்க, அடுத்து வரைபடம் போடுங்க அப்படின்ட்டாங்க. ஓகே. அதெல்லாம் போடுறதுக்கு நமக்கு மெயினா என்ன மாதிரி தெரியணும், தட் இஸ் அம்புக்குறினா இந்த மாதிரி டொமைன் கோடமைன் அதாவது மதிப்பகம் துணை மதிப்பகம்னு இருக்கணும். அடுத்து அட்டவணைனா இப்படி இருக்கும் தெரியும். அடுத்து வரைபடம்னா எக்ஸ் ஒய் ஆக்சஸ் இருக்கும். அப்புறம் நம்ம 0, 1, 2, 3 அப்படிலாம் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே இருக்கும். ரைட் போட்டுக்கோங்க. இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது எங்க இருக்கும், மதிப்பகமான 7 இருக்கும். நான் இதுக்கு ஏன் பேர் கொடுத்துக்கிறேன். அடுத்து 2வது இருக்கக்கூடிய 2, 2, 2 அப்ப 3மே 2 தான். அப்ப 2 மட்டும் போட்டா போதும். நெக்ஸ்ட் 3, 4ங்கிறதுல எங்கன்னா துணை மதிப்பகத்துல இருக்கும், அப்படித்தானே. ஸோ அதையும் நான் போட்டுக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ அதுக்கு பின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எழுத போறேன் பாருங்க. தட் இஸ் இப்போ இங்க ஸோ 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் 7 இருக்கு. நெக்ஸ்ட் 2, 3, 4 இது மட்டும் தான் பில இருக்கு. ஓகே தானே. ஸோ அதை எழுதிக்கோங்க. அதுக்கு இங்க இருந்து ஸோ 1க்கு 2ன்னு இருக்கு. ஆமா. அடுத்தது என்ன இருக்கு, ஸோ 2க்கு என்னதான் இருக்கு, 2 தான் இருக்கு. அப்ப இதுக்கும் இப்படியே போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு, 3 இருக்கா. அப்ப 3க்கும் என்னதான் ஆன்சர் வந்திருக்கு, 2 தான் வந்திருக்கு. அப்ப 3க்கும் அதே 2 தான். ஸோ அதை நீங்க இப்படி போட்டுருங்க. ரைட். அடுத்தது என்ன இருக்குது, 4க்கு 3 கிடைச்சிருக்கு இல்லையா. அப்ப 4க்கு 3 போடுங்க. ஸோ தட் இஸ் இப்படி போடுங்க. நெக்ஸ்ட் 5க்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு. அப்ப 5க்கு 4 போடுங்க. தட் இஸ் இங்க இருந்து இப்படி 4 போட்டுருங்க. இந்த இடத்துல எஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம கிடைச்சிருக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே. அதனால அதை நம்ம போட்டாச்சு. அட்டவணை கேட்டிருக்காங்கல்ல, அட்டவணை எப்படி போடுவீங்க, தட் இஸ் இங்க எக்ஸ்ன்னு போட்டா இங்க ஒய் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் மேல போட்டுக்கோங்க, செகண்ட்ல இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க என்ன கிடைச்சது, 1, 2, 3, 4, 5. ஓகேவா. இது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லாமே. ஓகே ரைட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது செகண்ட்ல இருக்கக்கூடியது. செகண்ட்ல பாருங்க 1க்கும் 2 தான், 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கு மட்டும் என்னது 3 கிடைச்சது, 5க்கு 4 கிடைச்சது போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் இப்போ வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடம் ஓ ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 1க்கு 2 தானே. ஸோ நீங்கள் அட்டவணை பார்த்து கூட போகலாம். ஸோ 1க்கு 2 கிடைச்சது இல்லையா? ஸோ 1க்கு நம்ம 2 இந்த இடம். அப்போ நீங்கள் இப்போ எப்படி எழுதணும்? ஸோ 1,2ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 2க்கு என்னதான் கிடைச்சது? 2 தான். அப்போ இங்கே இப்படி போட்டு 2,2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 3க்கும் 2 தான். ஸோ 3க்கும் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஸோ தட் இஸ் 3,2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 4க்கு என்ன கிடைச்சிருந்தா? 3 கிடைச்சிருந்தா. ஸோ கொஞ்சம் மேலே இங்கே பாருங்க 4 இப்படி மேலே போகும்போது 3 இந்த இடத்துல கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல போய் இப்படி புள்ளி வச்சு ஸோ 4,3ன்னு போடுங்க. அடுத்தது 5க்கு என்ன கிடைச்சிருந்தது? 4 கிடைச்சிருந்தது இல்லையா? அப்போ அதை நீங்கள் 5க்கு 4 அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இங்கேருந்து இப்படி மேலே போகும்போது 4 இங்கே கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட இங்கே கிடைக்குது. அப்போ 5,4 அப்படின்னு எழுதுங்க. ஸோ இதுதான் வரைபடம். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 4. f is n to n என்ற சார்பு f of x சமம் 2x - 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. f வந்து n ல இருந்து n க்கு போகுது. ஓகேவா? அடுத்தது f of x சமம் 2x - 1ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு நம்ம ஷோ பண்ணணும், அதாவது காட்டணும் அப்படிங்கிறாங்க. ரைட். முதல்ல நமக்கு என்னன்னா என்னன்னு தெரியணும். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயலெண்கள். இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த எண் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். அதே போல இதுலயும் 1, 2, 3, 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லையா? அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். தட் இஸ் இந்த எண் வந்து மதிப்பகம். இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எண். ஓகே, இது செகண்ட் இருக்கக்கூடிய எண். அது என்னது? துணை மதிப்பகம். ஓகேவா? துணை மதிப்பகத்துல என்னது? 1, 2, 3, 4, 5, 6ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்குள்ள கோடான கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, f of 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுக்கிறேன். இந்த 1 நம்பர் எடுத்து நான் போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் இதுல கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ 2x - 1 தான் என்னுடைய சார்பு. ஸோ தட் மீன்ஸ் இங்க இருந்து இங்க போகக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் என்னது? 2x - 1. ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1ன்னு போடும்போது என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் 2 × 1 - 1 சமம். இப்போ 2 பெருக்கல் 1 சமம் 2 - 1 2ல 1 போச்சுன்னா 1. ஓகே ரைட். நெக்ஸ்ட் f of 2ன்னு போடும்போது என்ன கிடைக்குது? 2 × 2 - 1 தட் இஸ் 4 - 1 = 3. அடுத்தது f of 3ன்னு போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 2, 3, 6 - 1 தட் இஸ் = 5. f of 4ன்னு போடும்போது 2 பெருக்கல் 4 - 1 தட் இஸ் 8 - 1 சமம் 7. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன மாதிரியான மேப்பிங் கிடைக்குது பாருங்க. தட் இஸ் 1க்கு 1 கிடைச்சது. நெக்ஸ்ட் 2க்கு 3 கிடைச்சது. அடுத்தது என்ன கிடைக்குது? 3க்கு 5 கிடைச்சது. அடுத்தது 4க்கு 7 கிடைச்சது. அப்ப 5க்கு 9 கிடைக்கும். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய 6க்கு 11 கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒற்றைப்படை எண்கள் கிடைச்சிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஓகே, அப்ப நமக்கு என்ன தெரியுது? தட் இஸ் இதுல இருக்கக்கூடிய மதிப்பகத்துல என்னெல்லாம் இருக்கு? 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கு. அடுத்து துணை மதிப்பகமும் என்னெல்லாம் இருக்கு? 1, 2, 3 அப்படின்னு போயிட்டு இருக்கு. பட் வீச்சகம்ங்கிறது இந்த சார்பு ஏற்படுத்தக்கூடிய இதுதான். ஸோ தட் இஸ் 1 இருக்குது, 3 இருக்கு, அப்புறம் 5, 7, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் தான் போயிட்டு இருக்கு. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப வீச்சகத்துல என்னெல்லாம் இருக்கு? தட் இஸ் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் தான் வந்து வீச்சகத்துல இருக்கு. அப்ப ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு என்ன எழுதணும்? தட் இஸ் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. தட் இஸ் என்னது? 1க்கு 1 கிடைச்சது, 2க்கு 3, 3க்கு 5, 4க்கு 7 இந்த மாதிரி வெவ்வேறு உறுப்புகளோட தான் ஒவ்வொரு மதிப்பகத்தில் கூடிய உறுப்புகளும் என்ன பண்ணிருக்குது? ஸோ தொடர்பு படுத்தப்படுகிறது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்ல, இப்ப இதை மேல் சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். தட் இஸ் மேல் சார்பு இல்லைன்னு காட்டணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, துணை மதிப்பகம் வந்து வீச்சகத்திற்கு சமம் இல்லை. ஆக்சுவலா துணை மதிப்பகங்கிறது உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 1, 2, 3 போயிட்டே இருக்கும். பட் வீச்சகம் பாருங்களா, ஒற்றைப்படை மட்டும் தான் போயிருக்கும். அப்ப இந்த 2, 4, 6, 8 அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அங்க மதிப்பகத்துல இருந்து எந்த விதமான ஒரு எஃப்ங்கிற மேப்பிங்கும் இல்ல. எனவே நம்ம என்ன சொல்லணும்? தட் இஸ் மேலும் துணை மதிப்பகம் வீச்சகத்திற்கு சமம் இல்லை. எனவே இது ஒரு மேல் சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5. f is n to n என்ற சார்பு f of m சமம் m² + m + 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. f என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா n ல இருந்து n க்கு போகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் f of m, அப்ப n ல இருந்து ஒரு உறுப்பு mங்கிற உறுப்பு எடுத்து போட்டீங்கன்னா இந்த n ல என்ன ஆன்சர் கிடைக்கும்னா m² + m + 3 கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பான காட்டுக அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஓகே ரைட். ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. n அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் n குறிக்கும். அது என்னது? நமக்கு தெரியும். தட் இஸ் மதிப்பகம் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்த இந்த n என்னது? தட் இஸ் இந்த இங்க இருக்கு இல்லையா, செகண்ட்ல இருக்கக்கூடிய n. அது என்னது? துணை மதிப்பகம் நமக்கு தெரியும். ரைட். ஸோ நான் அதான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு இந்த இடம். நெக்ஸ்ட் இதுவும் பாத்தீங்கன்னா n தானே. அப்ப இது 1, 2, 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கு. ரைட். இப்ப பாருங்க. ஸோ நான் f of 1, அப்ப தட் மீன்ஸ் இந்த n ல இருந்து நான் 1ங்கிற ஒரு நம்பர் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணா, ஸோ அந்த f அப்படி ஃபங்க்ஷன் மூலியமா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். தட் இஸ் இங்க பாருங்க, m² பதிலா 1², m க்கு பதிலா 1 அண்ட் 3க்கு பதிலா 3. ஓகே ரைட். அப்ப 1 + 1 + 3 = 5. இங்க 1ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு? 5ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்
2ன்னு போடுறேன். அப்ப 2ன்னு போடும்போது எப்படி ஆகுது பாருங்க, 2 ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 3. அப்ப 2 ஸ்கொயர்னா 4 தெரியும், 4 பிளஸ் 2 பிளஸ் 3, 4 2 6 3 9 அப்படின்னு கிடைக்குது. அப்ப 2ன்னு போடும்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் 9ன்னு கிடைக்குது. ரைட்டா? ஓகே, அடுத்தது பாருங்க f ஆஃப் 3ன்னு சொல்லி போடுங்க. ஸோ f ஆஃப் 3ன்னு போடும்போது 3 ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் 3, தட் இஸ் 9 பிளஸ் 3 பிளஸ் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்ப நான் ஸோ 3ன்னு போடும்போது நான் கிட்டத்தட்ட இதுல வரக்கூடிய கீழே வரும். ஸோ 15ன்னு கிடைக்கும். அப்படியே போயிட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்ப அதுல நமக்கு என்ன தெரியுது, மதிப்பகம்னா 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து துணை மதிப்பகம் தெரிஞ்சிருச்சு, n தான், அதாவது 1 2 3 போயிட்டு இருக்கும். பட் இதுல வீச்சகம் மட்டும் என்ன வருது, 5 9 15 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்ப என்ன கேட்டிருந்தாங்க, ஒன்றுக்கொன்றான சார்பான்னு தானே கேட்டிருக்காங்க. சோ இப்ப இங்க ஆன்சரா கிடைக்கிறதெல்லாம் தான் வீச்சகத்துல இருக்கும். தட் இஸ் 5, இந்த இடத்துல 9, அப்புறம் 15 அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த வீச்சகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் சோ மதிப்பகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்போட தான் வந்து என்ன பண்ணுது, தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. வீச்சகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் மதிப்பகத்தில் ஒரே ஒரு உறுப்புடன் மட்டுமே தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 6, a சமம் 1 2 3 4 மற்றும் b சமம் n என்க. மேலும் f is a to b ஆனது f of x சமம் x cube என வரையறுக்கப்படுகிறது எனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f இன் வீச்சகத்தை காண்க, செகண்ட் கொஸ்டின் f எவ்வகை சார்பு என காண்க. A வந்து 1 2 3 4 கொடுத்துட்டாங்க, அண்ட் B வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் n-க்கு சமம் அப்படின்ட்டாங்க. அடுத்தது f வந்து a ல இருந்து b க்கு போகக்கூடிய ஒரு சார்பா எடுத்திருக்காங்க. தட் f of x சமம் x cube அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா f இன் வீச்சகம் என்ன இருக்கும், அடுத்து f வந்து எவ்வகை சார்பு அப்படிங்கறத क्वेश्चन. ரைட், நீங்க அம்பு குறிப்பிட மூலமா இங்க பாருங்க a அப்படிங்கிறது என்ன எடுத்தீங்க, 1 2 3 4 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, போட்டாச்சு. நெக்ஸ்ட் bங்கிறது பட் இட் இஸ் எண்ட்லெஸ், இது போயிட்டே தான் இருக்கும். அப்ப 1 2 3 4 அப்படின்னு, ஏன்னா இது வந்து n என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியும் நமக்கு, இயல் எண்கள் போது 1 2 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ரைட், சோ இடையில விட்டு விட்டு போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் இது போயிட்டே இருக்கு, ஏன்னா இங்க சொல்யூஷன் அப்படி வரும், அதனால நான் இதை அப்படி போட்டிருக்கேன். ரைட், இப்போ f of 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்து போடுங்க, a ல இருந்து 1 எடுத்து போடுறீங்க. ஸோ 1ங்கிறது இங்க போடுங்க, போட்டா என்ன ஆகும், 1 கியூப் அப்படின்னு b ல கிடைக்கும், அப்படித்தானே? ஆமா, அப்ப 1 கியூப் போட்டீங்கன்னா 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 என்ன கிடைக்கும், 1. இது n ல தான் இருக்கு. ஸோ தட் இஸ் பாருங்க, அது இங்க இருக்கா. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, தட் இஸ் நான் 1ன்னு எடுத்து போடும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஸோ 1ன்னு கிடைக்குது. ரைட், அடுத்தது என்னது, ஸோ 2 எடுக்கிறேன். ஸோ 2 எடுத்து போடுங்க, என்ன கிடைக்குது, 2 கியூப். அப்ப 2 கியூப்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, தட் இஸ் 8ன்னு கிடைக்குது. அப்ப 2ங்கிறது எதை கொடுக்குது, 8 கொடுக்குது. ஓகே, ரைட். அடுத்து 3ங்கிறது எதை கொடுக்குது பாருங்க, தட் இஸ் 3 கியூப் அப்படின்னு போட்டா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 27 கொடுக்குது. அப்ப 3ங்கிறது என்னது, 27 கொடுக்குது. நெக்ஸ்ட் இப்ப 4 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கிடைக்குது, 4 கியூப். அப்ப 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 64. இதுவும் n ல தான் இருக்கு. அப்ப அதே நம்ம என்னது பாருங்க, 4ங்கிறது 64 கொடுக்குது. ஸோ நமக்கு தெரியும் இந்த a அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், தட் இஸ் மதிப்பகம், இங்கிலீஷ்ல டொமைன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த b அப்படிங்கிறது என்னது, துணை மதிப்பகம், தட் இஸ் கோர் டொமைன் தெரியும். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ தட் இஸ் f இன் வீச்சகம் இல்லையா, fங்கிறது இங்க இருந்து இங்க போன ஃபங்க்ஷன், தட் இஸ் x கியூப். அது போட்டா என்ன கிடைச்சது, தட் இஸ் fங்கிறது 1 8 27 64. ஸோ இதுதான் அதனுடைய வீச்சகம். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, f எவ்வகை சார்புன்னு தான் கேட்டிருந்தாங்க. f என்பது a ல இருந்து b க்கான சார்பாகும். எப்படி இதை சார்புன்னு சொல்றோம், இந்த a இருக்குல்லவா, இந்த a ல இருந்து b க்கு என்னது மேப்பிங் நடந்திருக்கு. அதுல பாருங்க 1 2 3 4 உறுப்புகளுக்குமே மேப்பிங் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் என்னது, சோ இதுல ஒரு உறுப்பானது 2 விதமான ஆன்சரை தரல இல்லையா, அப்படிங்கும்போது சோ செகண்ட் கண்டிஷனும் ஓகே. அப்ப நம்மளுக்கு இது சார்புன்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் f என்பது a ல இருந்து b க்கான சார்பாகம்னு போட்டேன். நெக்ஸ்ட் a இன் உறுப்புகள் அனைத்தும் b இல் வெவ்வேறு நிழல் உருக்களை, தட் இஸ் இமேஜை வந்து கொண்டுள்ளது. தட் இஸ் இப்ப a ல இருக்கக்கூடிய 1 தந்துச்சு, 2 8 தான் தந்துச்சு, அடுத்து 3ங்கிறது 27 தந்துச்சு, 4ங்கிறது 64 தந்துச்சு. எனவே a இன் உறுப்புகள் அனைத்தும் b இல் வெவ்வேறு நிழல் உருக்களை கொண்டுள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். ஓகே, அது மட்டும் இல்ல, இது பாருங்க x கியூப்னு இருக்கறனால இதை நம்ம வந்து கனச்சார்புன்னு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 7, கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா என உன் விடைக்கான காரணத்தை கூறுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f is r to r ஆனது f of x சமம் 2x plus 1. செகண்ட் கொஸ்டின் f is r to r ஆனது f of x சமம் 3 minus 4x squared. கொஸ்டின்ல இருபுற சார்பா இல்லையா காரணம் கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இருபுற சார்புனா எப்படி இருக்கும்னு நம்ம பாக்குறோம். ஸோ இருபுற சார்புங்கிறது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு ரெண்டையும் சேர்த்துனது தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா இருபுற சார்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எப்படி இருக்கும், தட் இஸ் மதிப்பகத்தின் ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்புபடுத்தப்படும். அதே போல மேல் சார்புங்கிறது என்னன்னா, வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்துக்கு சமமா இருந்துச்சுன்னா அது மேல் சார்புன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க, fங்கிறது r to r, தட் இஸ் மெய் எண்கள் இருந்து மெய் எண்களுக்கு. ஸோ மெய் எண்கள்னா நமக்கு தெரியும், தட் இஸ் இந்த மதிப்பகம் போட்டிருக்கேன் பாருங்க, ஆறுங்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர் 0 அண்ட் இந்த தசம எண்கள் எல்லாத்தையுமே சேர்த்துனது தான் r அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இதுலயும் அதே தான், துணை மதிப்பகமும் r தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால அதையும் அதை போட்டிருக்கேன். ரைட், இப்போ பாருங்க f of x சமம் 2x plus 1ங்கிறது என்ன வகையான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் அதான் இங்க போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இங்க பாருங்க, ஸோ நிறைய வேல்யூஸ் இதுக்குள்ள இருக்கு. இந்த மதிப்பகத்துல ஆறுங்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மதிப்புகள் இருக்கு. பட் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கா சில மதிப்புகளை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எவ்வகையான சார்புன்னு கண்டுபிடிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது -2. அப்ப 2 பெருக்கல் இந்த x-க்கு பதிலா -2ன்னு போடுவோமா, -2 plus 1, தட் இஸ் -4 plus 1, தட் இஸ் -3. -2ங்கிறது -3 கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ f of
-1 சொல்லி போடுறோம். அப்ப என்ன கிடைக்குது 2 × -1 + 1 that is -2 + 1 that is -1 அப்படின்ட்டு. ஓகே, அப்ப இங்க என்ன கிடைக்குது பாருங்க, -1 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது. ரைட், அடுத்தது பாருங்க 0 போடுறேன். 0 போட்டா 2 × 0 + 1 என்ன கிடைக்குது, 0 + 1 that is 1 கிடைக்குது இல்லையா? அப்போ சோ 0 போடும்போது எனக்கு 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் இப்போ 1 போட போறேன். பாருங்க 1 போடும்போது என்ன கிடைக்குது, 2 × 1 + 1 that is 2 + 1 that is 3 கிடைக்குது. அப்ப நான் சோ 1 போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது I will get 3. ஓகே, அதே போல 2 நான் போடுறேன். 2 போடும்போது so 2 × 2 + 1 that is 4 + 1 = 5 கிடைக்குது. அப்ப நமக்கு ஆன்சர் என்னது, 2 போடும்போது சோ 5ங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ அப்ப நமக்கு வீச்சகம் பாருங்க என்னென்ன கிடைக்குது, that is -3 -1 1 1 3 5 இது ஒவ்வொன்றுமே கிடைக்கும். இதுல இந்த வீச்சகத்துல பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாவே வந்துரும் இதுக்குள்ள. ஓகேவா? அப்ப நம்ம பாருங்க நமக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா என்ன அர்த்தம், that is மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. அதே போல மேல் சார்புங்கிறது என்ன அர்த்தம், that is வீச்சகம் வந்து துணை மதிப்புகள் சமம். that is இங்க பாருங்க, இப்ப இங்க வந்து -3 -1 1 3 5 இப்படித்தான் கிடைக்குதுன்னு கிடையாதுங்க. இது நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா -3 f of -3 போடுங்க, f of -1000 போடுங்க, எவ்வளவு போட்டீங்கனாலுமே இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது என்ன பண்ணும், சோ அக்செப்ட் பண்ணிக்கும். சோ அப்போ ரேஞ்ச் அதாவது வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்துக்கு சமமாயிடும். அதனால என்னது, மேல் சார்பு. சோ வீச்சகம் சமம் துணை மதிப்பகமாக ஆகிறதுனால எனவே இது ஒரு இருபுற சார்பாகும். இதுதான் சொல்யூஷன். क्वेश्चन நம்பர் 2 என்ன கேக்குறாங்க, that is f வந்து r ல இருந்து r க்கு போகக்கூடிய ஒரு சார்பா கொடுத்திருக்காங்க and f of x வந்து 3 - 4x² னு கொடுத்திருக்காங்க. என்ன क्वेश्चन கேக்குறாங்க, இது ஒரு இருபுற சார்பா அப்படினு தான கேக்குறாங்க. ரைட், சோ முதல் r அப்படிங்கிறது சோ இதுதான் மதிப்பகம். ஓகே, செகண்ட் r அப்படிங்கிறது என்னது, துணை மதிப்பகம். ஓகேவா? சோ r நாளே உங்களுக்கு தெரியும் அங்க வந்து என்னென்னலாம் இருக்கும், சோ பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், விகிதமுறு எண்கள் இருக்கும், விகிதமுறா எண்கள் இருக்கும், எல்லாமே சேர்ந்து தான் இதுல இருக்கும். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மதிப்பகத்துல இருந்து சில நம்பர்ஸ் எடுத்து நாமளே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சோ பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் -2 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்றேன். அப்ப இங்க யார் வருவா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ -2 எடுத்திருக்கேன். அப்ப 3 -4க்கு 4 போட்டுக்கோங்க. x² க்கு பதிலா என்ன போடலாம், -2 the whole square. அப்ப என்ன கிடைக்குது, 3 மைனஸ். சோ -2 × -2 தெரியும் உங்களுக்கு என்னது, 4 அப்படின்னு. அப்ப 4 கிடைக்குது, என்னங்க 16. இப்போ 3 - 16ங்கிறது -13 தருது, அது r ல இருக்கு. அப்ப நான் -2 போடும்போது எனக்கு -13 கிடைக்குது இல்லையா? ரைட், அடுத்து f of -1 போடுங்க. So 3 - 4 பெருக்கல் -1 the whole squared that is 3 - 4 × 1 that is equal to 3 - 4 that is equal to -1. இதுவும் r ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் f of 0 போடுங்க. அப்ப 3 - 4 × 0 ன்னு வரும். அப்ப 3 - 0 = 3. இதுவும் r ல இருக்கு. நெக்ஸ்ட் f of 1 அப்படிங்கிறது போட்டீங்கன்னா 3 - 4 பெருக்கல் 1 squared that is 3 - 4 × 1 that is 3 - 4 = -1. இதுவும் r ல இருக்கு. and f of 2 போட்டு பாருங்க. 3 - 4 the whole square சமம் 3 - 4 × 4 3 - 16 வரும். அப்ப -13. இதுவும் r ல இருக்கு. ஓகே, இதுல பாருங்களேன், நம்ம -2 போடும்போதும் நமக்கு -13 கிடைச்சது. அதே போல +2 போடும்போதும் -13 கிடைச்சது. அதே போல -1 போடும்போதும் -1 கிடைச்சது. அதே போல +1 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது, -1 கிடைச்சது. அப்போ சோ இரு வேறுபட்ட மதிப்பகத்துல இருந்து எடுத்தா கூட நமக்கு துணை மதிப்பகத்துல ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப மேப்பிங் உங்களுக்கு போட்டு காமிச்சா தெரியும். தட் இஸ் என்னது, -2 போடும்போது என்ன கிடைச்சது, -13 கிடைச்சதா? ரைட். அதே போல +2 போடும்போது எனக்கு என்னதான் கிடைச்சது, -13 தான் கிடைச்சது. -1 போடும்போது -1 கிடைச்சது. அது மட்டும் இல்ல, மறுபடியும் +1 நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது -1 தானே கிடைச்சது. சோ +1க்கு என்னதான் கிடைச்சது, -1 தான் கிடைச்சிருந்தது. 0க்கு என்ன கிடைச்சது, 3ங்கிறது கிடைச்சது. சோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இருபுற சார்புங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இருக்கணும், அதுக்கப்புறம் மேல் சார்பா இருக்கணும். அப்படித்தானே? அப்ப நம்ம வீச்சகத்துல என்னெல்லாம் வருது பாருங்க. தட் இஸ் நிறைய நம்பர்ஸ் வரும். -13 2 டைம் வருதுன்னா -13 -1 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, ரைட். இதுல வந்து ஆனா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய சில நம்பர்ஸ் எல்லாம் விடுபட்டு போயிருக்கும். ஓகேவா? இது துணை மதிப்பகத்துல இருக்கிறது எல்லாமே மேப்பிங் நடந்திருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க 2க்கு மேற்பட்டது வந்து ஒரு நம்பரை வந்து நம்மளுக்கு ஆன்சரா கொடுக்கும்போது, அப்போ இதுல இருக்கிறதெல்லாம் வந்து 2க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நம்பர்ஸ் இங்க 2 நம்பர்ஸ் இருக்கிறது இப்படி ஒரு மேப்பிங் கொடுக்கும்போது, ஸோ இதுல ஒண்ணு இப்படி இருக்குது. அப்ப இங்க 2 இப்படி வரும்போது என்ன ஆகும், இந்த 1 வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும். அதாவது இதுக்கு வந்து மேப்பிங் நடந்திருக்காது இல்லையா? அப்ப அதுல இருந்து இது மேல் சார்பு இல்லை. ஏன்னா வீச்சகத்துல இருக்கிறது வந்து துணை மதிப்பகத்துக்கு சமமா இருக்கணும். ஆனா அது இன்னும் நடக்கல. ஏன்னா துணை மதிப்பகத்துல எக்ஸ்ட்ராவாக கூட நம்பர்ஸ் உறுப்புகள் வந்து இருக்கு. எனவே மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே மாதிரியான நிழல் உருக்களை துணை மதிப்பகத்தில் கொண்டுள்ளது. சோ அப்ப என்ன கிடைக்குது, ஒரே மாதிரியான நிழல் உரு இருக்கு, இமேஜஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இங்க இருந்து இங்க போகுது இல்லையா, அதான் இமேஜஸ். அப்ப இங்க பாத்தீங்கன்னா -2க்கு -13ங்கிற இமேஜ், அதே போல 2க்கும் -13ங்கிற இமேஜ். அப்போ இதுதான் மதிப்பகத்தில் உள்ள -2ம் +2ம் சேர்ந்து துணை மதிப்பகத்துல -13ங்கிற ஒரே ஒரு நிழல் உருவு தருது. அதுதான் எழுதியிருக்கேன். தட் இஸ் மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே மாதிரியான நிழல் உருக்களை துணை மதிப்பகத்தில் கொண்டுள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை.
மாறாக பலவற்றிற்கு ஒன்றான சார்பாக இருக்குது. எனவே இது இருபுற சார்பு ஆகாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அவுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னோம்? ஸோ ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இருக்கணும் அப்படின்னா, பட் அதுவே நடக்கல. அப்ப அதுக்கு மேல நம்ம மேல் சார்பு செக் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அப்ப நம்ம சொல்யூஷன் என்ன எழுதணும்? தட் இஸ் இது ஒரு இருபுற சார்பு ஆகாதுன்னு எழுதணும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 8, a சமம் -1,1 மற்றும் b சமம் 0,2 என்க. மேலும் f is a to b ஆனது f of x சமம் ax plus b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க. a என்னன்னு கொடுத்துருக்காங்க? -1, 1. bங்கிறது 0 to அண்ட் f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏல இருந்து b க்கு போகுது. ஓகே, அதுல f of x அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ax plus b ன்னு இருக்கும். இது மேல் சார்பா இருந்துச்சுன்னா எனில் a, b யோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்மளுடைய क्वेश्चन. ஓகே ரைட். இப்போ இவங்க ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க அண்ட் ஏல இருந்து b க்கு போகுது அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ இதுல ஏல இருக்கக்கூடியது என்னது? மதிப்பகம். அப்ப a அப்படின்ட்டு நான் மதிப்பகம் போட்டுக்கிட்டேன். ஓகே, அடுத்து bங்கிறது என்னது? துணை மதிப்பகம். ஸோ அதான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஓகே ரைட். இதுக்கப்புறம் என்னன்னா அந்த எலமெண்ட்ஸ் அப்படி நான் உள்ள போட்டேன். ஸோ -1, 1 அப்படின்ட்டு இங்க வந்து 0,2 ரெண்டு எலமெண்ட்ஸும் போட்டேன். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் மேல் சார்புல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சார்பு. சார்புக்கு என்ன கண்டிஷன்? ஸோ இப்போ இந்த மதிப்பகத்துல இருந்து என்ன பண்ணிருக்கணும்? ஸோ நிச்சயமாக சார்பு இருந்திருக்கணும், அதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு எலமெண்ட்டும் ஃப்ரீயா இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இங்க இன்னொரு எலமெண்ட் வந்து ஃப்ரீயா இங்க இருக்கக்கூடாது. ஓகேவா? அதான் மேப்பிங் இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுக்குமே இப்படி ஒரு தொடர்பு இருந்திருக்கணும். ஓகே ரைட். செகண்ட் கண்டிஷன் என்ன? தட் இஸ் இந்த ஒரு நம்பரே வந்து ரெண்டு விதமான ஆன்சரை கொடுக்க கூடாது. அப்படிதானே? ஸோ இது நடக்கக்கூடாது. ஓகேவா? அதே போலதான் இங்கேயும் என்னது? ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. லெஸ் தென் சிம்பிள் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ரைட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ சப்போஸ் இப்படி இருந்திருந்தா, ஸோ இப்படி நம்ம வந்து இந்த ரெண்டுமே ஒரே நம்பரை மேப்பிங் பண்ணி இருந்துச்சுன்னா அது மேல் சார்பா இருந்திருக்காது. ஏன்னா மேல் சார்பை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? தட் இஸ் வீச்சகம்ங்கிறது துணை மதிப்பகத்துக்கு சமமா இருக்கும். தட் மீன்ஸ் வீச்சகம்ங்கிறது என்னன்னா, ஸோ இங்க இருந்து இந்த மேப்பிங் கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வீச்சகத்துல இருக்கும். இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குமே இங்க இருந்து மேப்பிங் நடந்திருக்கணும் தானே? நடந்திருந்தா மட்டும்தான் என்னது சமங்கிற ஒரு கண்டிஷனே வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அப்படித்தானே? அப்ப நிச்சயமா எப்படி இதனுடைய தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த -1க்கு 0, அடுத்து 1க்கு 2 இப்படிதான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. f of x சமம் ax plus b நமக்கு தெரியும். தட் மீன்ஸ் இங்க ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸுகளும் இது ஒவ்வொன்றும் x ஞாபகம் வச்சுக்கோங்க. x1 x2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இது எஃப்ங்கிற அந்த மேப்பிங், அதாவது எஃப்ங்கிறது என்ன? இங்க ax plus b. ஓகே, அந்த மேப்பிங் மூலியமா நமக்கு இங்க b ல ஒரு எலமெண்ட், தட் இஸ் இந்த எலமெண்ட் வந்து y தருது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தட் இஸ் இங்க ax plus b அப்படிங்கிறது y க்கு சமம் தானே? தட் மீன்ஸ் இங்க இருந்து கிடைக்கக்கூடிய f of xங்கிறது என்னது? y க்கு சமம் தானே? f of xங்கிறது y க்கு சமம். ஆல்ரெடி நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம்? f of xங்கிறது ax plus b க்கு சமம் தானே? அப்ப இது ரெண்டுல இருந்து இது ரெண்டுமே சமம்னு நம்ம சொல்லலாமா? ax plus b சமம் y ன்னு சொல்லலாம் தானே? சோ அதான் போட்டிருக்கேன். ஓகே ரைட். இப்போ நம்ம a b தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ x சமம் -1 இங்க மேப்பிங் எங்க கொடுக்குது? 0க்கு கொடுக்குது. அப்ப y சமம் 0. அப்ப x சமம் -1 implies y சமம் 0. அப்ப a into x க்கு பதிலா என்ன போடலாம்? -1 போடலாம். plus b அப்படியே போட்டு equal to 0 போட்டாச்சா? ஓகே, இப்போ -1ஆல a வை பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? a -a கிடைக்கும். அப்ப -a plus b சமம் 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பாருங்க. சோ 1 ன்னு போடும்போது என்ன கிடைச்சது? நமக்கு 2 கிடைச்சதா? அப்ப x சமம் 1 ன்னு போடும்போது y சமம் 2 ன்னு கிடைக்குது. அப்ப a into 1 plus b சமம் 2. அப்ப a plus b is equal to 2 ன்னு கிடைக்குதா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நான் கூட்டும்போது என்ன கிடைக்குது? -a plus b சமம் 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், a plus b சமம் 2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்க, இது ரெண்டையும் அடிக்கலாம். தட் இஸ் இங்க -a இங்க +a, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. அப்ப 2b equal to 2 ன்னு வருது. அப்ப b is equal to 2/2. அப்ப 2 அப்ப 1 ன்னு ஆன்சர் கிடைக்குது. அப்ப b யோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 1 அப்படின்ட்டு. ஓகே, அப்ப b சமம் 1 அப்படிங்கறத நான் என்ன பண்ண போறேன்? சோ 1ல கொண்டு போய் பிரதியிடுறேன். -a plus b சமம் 0 தான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ இதுல கொண்டு போய் பிரதியிடுங்க. ஓகே, அப்ப இங்க b க்கு பதிலா நான் 1 போட்டாச்சு. அப்ப என்ன கிடைக்குது? -a plus 1 சமம் 0. அப்ப -a சமம் +1 அந்த பக்கம் போச்சுனா -1 ஆயிடும். அப்ப a சமம் 1. சோ அப்ப எனவே என்ன தெரியும் நமக்கு? a வும் 1 தான், b வும் 1 தான். அப்ப a equal to 1, b equal to 1. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். क्वेश्चन नंबर 9, f என்ற சார்பானது f of x சமம் x greater than 1 ஆக இருக்கும்போது x plus 2 அப்படின்னு யூஸ் பண்ணனும். -1 less than or equal to x less than or equal to +1 ஆக இருந்துச்சுன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் -3 less than x less than -1 ஆக இருக்கும் பொழுது x -1 ஆக எடுத்துக்கணும் என வரையறுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் क्वेश्चन f of 3, செகண்ட் क्वेश्चन f of 0, தேர்ட் क्वेश्चन f of -1.5, ஃபோர்த் क्वेश्चन f of 2 plus f of -2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. f of x வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, x வந்து 1 விட பெருசா இருக்கும் பொழுது x plus 2 வேல்யூ எடுத்துக்கும். அடுத்தது -1ல இருந்து 1 வரைக்கும் xகள் இருக்கும்போது 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கும். அடுத்தது -3க்கு மேல -1க்கு உள்ள இருக்கும்போது x -1ங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதுல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ அதை நீங்க எழுதி அதை வந்து என் கோட்ல போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இங்க 1 இருக்கா? அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். அடுத்தது -1 இருக்கா? ஸோ இங்க எழுதிக்கோங்க. இங்க 1 அதான் ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்தது -3 இருக்கா? ஸோ -3. ஓகே, அடுத்து -1 இருக்கு, அதுவும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த 3 நம்பர்ஸ்ல எது வந்து ரொம்ப சின்ன நம்பர்னு பாருங்க.
ஸோ -3 தான் சின்ன நம்பர், ரைட்டா? ஸோ அப்போ நீங்க நம்பர் லைன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து -3 போட்டுக்கோங்க. அடுத்து இதுல எது பெரிய நம்பரோ அதை லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. ஸோ 1 தான் பெரிய நம்பர், ஓகேவா? ரைட், நமக்கு தெரியும் இந்த பக்கம் லெஃப்ட் சைட் போக போக எப்பவுமே வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கும், ரைட் சைட் போக போக வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் இங்க 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2, 2க்கு அப்புறம் 3, இப்படி தானே போகும். இங்க -3க்கு அப்புறம் என்ன இருக்கும்? -4, -5 அப்படிதான் இருக்கும், ரைட்? இப்போ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஸோ -1 எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்குன்னா நீங்க அந்த -1 இங்க கட்டாயமா போட்டுக்கோங்க. அடுத்து 0 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ரைட்? x greater than or equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க சமங்கிற எக்ஸ்ட்ரா கான்செப்ட் வந்ததுனால நம்ம 1ஐயும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். பட் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான பிராக்கெட் நம்ம போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சமம் இல்லாம கொடுத்துருக்கறனால தட் இஸ் 1ஐ விட பெரியவன் ஆனால் 1ஐ சேர்த்துக்க கூடாது. அப்ப நம்ம இந்த பிராக்கெட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இங்க இருந்து இப்படி நம்ம வந்து என்னது? ஸோ ஓப்பன் இன்டர்வலா எடுத்துக்கணும், அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வலா எடுக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இப்போ இந்த 1 எடுத்துக்கூடாது. 1க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா விதமான நம்பர்ஸ்க்குமே நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும்? x+2 அப்ளை பண்ணணும், ரைட்? அப்ப இதோட வேலை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, -1க்கு சமம்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த சமத்தினுடைய கான்செப்ட்னால -1 கிட்டையும் அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வலா எடுத்துக்கணும். அடுத்து +1 கிட்டையும் அப்படிங்கும்போது இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கணும், ஓகே ரைட்? இப்போ நான் போட போறேன் பாருங்க. ஸோ இந்த -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் அது எடுத்துக்குதான்? ஸோ 2ங்கிற வேல்யூஸ் எடுத்துக்குதான், ஓகே ரைட்? அடுத்தது பாருங்க, ஸோ -3 விட அதிகமாக, அப்ப -3 கிட்ட என்ன இருக்கணும்? ஸோ ஓப்பன் இன்டர்வல் இருக்கணும். அடுத்தது -1 விட கம்மியா இருக்கணும். அப்ப இதை விட குறைவா இருக்கிறதுனா இது, ஓகே? அப்ப இது வந்து ஓப்பன் இன்டர்வலா தான் எடுக்கணும். ஏன்னா அது சமம் இல்லைனாலே, எப்பவுமே சமம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்ட மாதிரியான க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டுக்கோங்க. சமம் இல்லைன்னா இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பிராக்கெட்டையும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் -3க்கு முன்னாடி -1க்கு அப்புறம் இந்த இருந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்குதுன்னா x-1ன்னு எடுத்துக்குது. இந்த மாதிரி இன்டர்வல்ஸை நீங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து அதை நீங்க பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஓகே, f(3) கேட்குறாங்க. f(3)ங்கிறது எங்க இருக்கு? இங்க பாருங்க, இதுதான் 1னா இங்க 2, இங்க 3 அப்படின்னு போயிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ 3 அப்படிங்கும்போது நிச்சயமா x+2 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை தான் அதை எடுத்துக்கும். அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? தட் ஸோ f(3) அப்படிங்கும்போது என்ன கிடைக்குது? f(x) ஆனது என்னது? என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் எடுக்குது? x+2ன்னு எடுக்குது. அப்ப f(3) நான் போடுறேன். அப்ப என்ன கிடைக்குது? தட் இஸ் 3+2, x-க்கு பதிலா 3 போடுங்க, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5. இதுதான் நம்மளுடைய f(3)க்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? f(0) தானே? ஓகே, f(0) எங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த -1க்கும் 1க்கும் இடையில தான் 0 இருக்கு. அப்ப இந்த இடத்துல, ஓகேவா? இந்த 0 இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபங்க்ஷனோ இல்ல நம்பரோ எடுத்துக்குதுன்னா 2ன்னு எடுத்துக்குது. அதை வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ f(0) அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன எழுதிடலாம்? f(0)ங்கும்போது = 2ன்னு எழுதிருங்க. இதுதான் சொல்யூஷன். அடுத்து f(-1.5) கொடுத்துருக்காங்களா? ஸோ -1.5 இங்கதான் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் அது எடுக்குது? x-1ங்கிற ஃபங்க்ஷன் எடுக்குது. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன எழுதணும்? தட் இஸ் இப்படி இருக்கும்போது f(x) என்ன மாதிரியான வேல்யூஸ் எடுத்துக்குது? தட் இஸ் x-1ன்னு எடுத்துக்குது. அப்போ f(-1.5)னா தட் இஸ் -1.5 - 1 that is equal to -2.5. இது நமக்கு இதுடைய சொல்யூஷன். ஃபோர்த் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க, f(2) + f(-2) இருக்கா? ஓகே, f(2) எங்க எடுக்கும்? இங்க பாருங்க 1 2 3 இங்க தானே இருக்கும். அப்ப என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் எடுக்கும்? x+2. அப்ப f(2) அப்படினு போடும்போது that is x+2 அப்படிங்கறது எடுத்துக்கும். and f(-2) போடும்போது -2 எங்க இருக்கும்? சோ இந்த between கேப்ல தான இருக்கும். அப்ப என்ன ஃபங்க்ஷன் எடுக்கும்? that is x-1ன்னு எடுக்கும். அப்ப இதுக்கு பதிலா என்னது? that is x-1ன்னு எடுக்கும், ஓகேவா? சரி, நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. that is f(2) போடும்போது f(x) வந்து எப்படி கிடைக்குது? that is x+2. அதே வந்து f(-2) போடும்போது f(x) என்னன்னு கிடைக்குது? that is x-1. இப்போ நீங்க f(2)ன்னு போடுங்க. என்ன கிடைக்குது? 2 + 2 that is equal to 4 கிடைக்குது. இதே f(-2) போடும்போது என்ன கிடைக்குது? so -2 -1 that is -3 கிடைக்குது. இது அப்படியே இங்க கொண்டாந்து அப்ளை பண்ணுங்க. that is f(2)க்கு பதிலா 4, f(-2)க்கு பதிலா -3 that is equal to 4 - 3 that is equal to 1. so இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 10. f is closed interval -5 to Question number 10. f is closed interval -5, 9. அதாவது மூடிய இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ -5, 9 மூடிய இடைவெளியிலிருந்து 6க்கு செல்கிறது எனில் இந்த சார்பானது, இந்த என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. that is f of x சமம் -5 less than or equal to x less than 2 என இருந்துச்சுன்னா 6x + 1. அடுத்து 2 less than or equal to x less than 6ன்னு இருந்துச்சுன்னா 5x² - 1. 6 less than or equal to x less than or equal to 9 இருந்துச்சுன்னா 3x - 4 என வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of -3 + f of 2. செகண்ட் கொஸ்டின் f of 7 - f of 1. தேர்ட் கொஸ்டின் 2 × f of 4 + f of 8. ஃபோர்த் கொஸ்டின் 2 × f of -2 - f of 6 divided by f of 4 + f of -2. fங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் -5ல இருந்து 9 வரைக்கும் எடுத்துட்டு அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் 6ல கிடைக்கும், ரியல் நம்பர்ஸ்ல மெய் எண்கள்ல கிடைக்கும் அப்படிங்கறாங்க. f of x என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா that is -5ல இருந்து
அப்ப -5 சேர்த்திக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஈக்குவல் டு சைன் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு சைன்ல பாதி சைன் இருக்கு. இப்ப ஈக்குவல் டு சைன்னா இது ஓகேவா, அதுல பாதி சைன் என்னது இப்படித்தானே மைனஸ் மாதிரி வரும். பட் அதுக்கு பக்கத்துல லெஸ் than or equal to னா சோ அதையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ரைட். அப்ப -5 இருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும், 2 கிடையாது இந்த இடத்துல, 2க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு அந்த எக்ஸ்களுக்கு எல்லாம் என்ன வேல்யூஸ் எடுக்கணுமா, 6x + 1 அப்படிங்கிற அந்த சார்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே எக்ஸ் ஆனது 2க்கு மேலையும் 6க்கு உள்ள, 6 கிடையாது 6க்கு உள்ள, அப்படி இருக்கும்போது என்ன கிடைக்கணும், 5x² - 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். 6க்கு மேலையும் அடுத்தது 9க்கு உள்ளேயும் இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கணும், 3x - 4 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கணும். இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. தட் இஸ் -5 கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பர்ஸ் இந்த நம்பர் லைன்ல வர மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க கொடுத்துருக்கிறது படி க்ளோஸ்ட் இன்டர்வலா, சோ இந்த இடத்துல -5 சேர்த்திக்கணும், இங்க 9 சேர்த்திக்கணும். அந்த க்ளோஸ் இன்டர்வல் போட்டாச்சு. ஓகே ரைட். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி என்னது, -5 -5க்கு மேல ஓகேவா, அதுல இருந்து 2க்கு உள்ள அப்படிங்கும்போது அந்த பாருங்க அந்த சமக்குறி இல்ல, சமக்குறி இல்லைன்னா கர்வ் பிராக்கெட் வந்துடணும். தட் மீன்ஸ் இப்படி ஒரு பிராக்கெட் வந்துடணும். அப்ப 2 சேர்த்தாம போடணும். ஓகேவா, அப்ப என்ன நம்ம போடணும், -5 -5க்கு மேல 2க்கு உள்ள, அது வரைக்கும் என்ன மாதிரியான வேல்யூஸ் அது எடுத்துக்குதான், தட் இஸ் 6x + 1ங்கிற அந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க 2க்கு மேல, அதானே இதுக்கு அர்த்தம். ஆமா, அதுல இருந்து 6க்கு உள்ள, 6 சேர்த்தக்கூடாது. அப்ப 6 சேர்த்தக்கூடாதுன்னா இப்படி கர்வ் பிராக்கெட், 2 சேர்த்திக்கணும் அப்படின்னா இந்த பிராக்கெட். ஓகே தானே. சோ நான் இப்ப அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் 2 சேர்த்திக்கோங்க, 6 சேர்த்தக்கூடாது. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அது எடுத்துக்குது, தட் இஸ் 5x² - 1 அப்படின்ட்டு. ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க, தட் இஸ் 6க்கு மேல 9 9க்கு கீழே. தட் மீன்ஸ் அப்ப இங்க இருந்து இப்படி அப்படித்தானே. சோ நான் அதையும் போட்டு காமிக்கிறேன். தட் இஸ் 6 மற்றும் 6க்கு மேலும் 9 மற்றும் 9க்கு கீழும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்கும் என்ன ஃபங்க்ஷன்ஸ், 3x - 4ங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, இதுல முதல்ல தெளிவா இருந்தா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப क्वेश्चனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, f(-3 + f(2) தானே. அப்ப f(-3) ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறம் f(2) செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் ரெண்டையுமே என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளவுதானே. ஓகே ரைட். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா f(-3) முதல்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க -5 இங்க இருக்கு, 2 இருக்கு. அப்ப f(-3) அப்படிங்கும்போது -3ங்கிறது இங்க தானே வரும். அப்படி வரும்போது f(-3)ங்கிறது எந்த இடம் எடுத்துக்கும், சோ 6x + 1. ஓகேவா. அப்போ f(-3)க்கு பதிலா ஃபங்க்ஷன் என்ன வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும், தட் இஸ் 6x + 1 எடுத்துக்கும். இப்ப f(-3) போடுங்க, என்ன வரும், 6 × -3 + 1, that is 6 18 -18 + 1, that is equal to -17. அப்போ f(-3)க்கு பதிலா நம்ம என்ன போடலாம், -17. அப்ப பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப f(2) கண்டுபிடிங்க. இப்ப f(2) எங்க இருக்குன்னு பாருங்க. சோ that is இங்க பாருங்க, இந்த 2. ஓகேவா, அக்யூரேட்டா 2 அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அது எடுத்துக்குது, that is 2ன்னு இருக்கும்போது 5x² - 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் அது எடுத்துக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணணும், that is f(x)ங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கூடிய வேல்யூஸ் எங்க இருந்து இருக்கும், that is 5x² - 1. அப்போ f(2) போடும்போது இது வந்து x, அப்ப f(2) போடும்போது 5 × 2² - 1, that is equal to என்னது, 5 × 2 4 தானே. அப்ப 5 × 4 - 1. அப்ப 5 4 பெருக்குங்க, என்ன கிடைக்குது, that is 20 - 1, that is equal to 19. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வருது, சோ 19. அப்ப இங்க பாருங்க 19ல 17 போச்சுனா என்ன கிடைக்கும், சோ 2. சோ அப்ப இதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, f(7 - f(1) தானே கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல f(7) என்னன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் f(1) என்னன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் ரெண்டையுமே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் f(7) பார்க்கலாம். 7 எங்க இருக்கும் பாருங்க. சோ 6க்கும் 9க்கும் இடையில இல்லையா, 6க்கும் 9க்கும் இடையில தானே இருக்கும். அப்ப அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அடாப்ட் பண்ணிக்கும், that is 3x - 4ங்கிற ஃபங்க்ஷனை அடாப்ட் பண்ணிக்கும். அப்ப நம்ம இங்க போலாம் தானே, that is f(x) வந்து இந்த இடத்துல என்னன்னு கிடைக்கும், that is 3x - 4. இப்போ f(7)ன்னு போடும்போது 3 × 7 -4, so 3 21 - 4, that is equal to எவ்வளவு, so 17. f(1) கேட்டிருக்கு பாருங்க. இந்த இடம் தானே 1 இருந்திருக்கணும், ஏன்னா 1க்கு அப்புறம் 2 வந்திருக்கும். அப்ப என்ன ஃபங்க்ஷன் அடாப்ட் பண்ணிக்கும், that is 6x + 1. f(1)ங்கும்போது f(x) ஆனது என்ன, இது 6x + 1. அப்ப x க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா that is 6 × 1 + 1, that is equal to 6 + 1 = 7. ஓகேவா. அப்ப நீங்க இதை அப்படியே நீங்க இன்புட் பண்ணுங்க. சோ f(7)க்கு பதிலா என்ன கிடைச்சிச்சு, 17 மைனஸ் f(1)க்கு பதிலா 7. அப்ப 17ல 7 போச்சு நமக்கு தெரியும், that is equal to 10. சோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்ப தேர்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, 2 × f(4) + f(8) தானே கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் f(4) பாப்பீங்க, அடுத்து f(8) பாப்பீங்க, அப்படிதானே. f(4) இப்ப பாருங்க, இதுல f(4) அப்படிங்கிறது எங்க இருக்கும் பாருங்க, 2க்கும் 6க்கும் இடையில தானே 4 கிடைக்கும். ஓகேவா. அப்ப என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கும், 5x² - 1ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். அப்ப அதை ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. that is f(x) இந்த இடத்துல வந்து என்ன எடுத்துக்கும்னா 5x² - 1. ஓகேவா. அப்ப f(4)ன்னு போடும்போது என்ன கிடைக்குது, 5 × so x ஸ்கொயருக்கு பதிலா 4² - 1, that is equal to 5 × 4 16 - 1, that is 16 5 80 தெரியும்.
minus 1 that is equal to என்னது 79. அடுத்தது f of 8 பாருங்க 8க்கு அப்புறம் தான் இங்க 9 வரும். அப்ப என்ன ஃபங்க்ஷன் அடாப்ட் பண்ணிக்குது, that is 3x minus 4 தானே. அப்ப அதை நீங்க இங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. that is f of x இதுல என்ன கிடைக்குது, that is 3x minus 4 ன்னு கிடைக்குது. அப்போ f of 8 ன்னு இருக்கும்போது என்ன ஆகும், so 3 into 8 minus 4 that move it 24 minus 4 that is equal to என்னது 20. இப்போ இது அப்படியே நீங்க அங்க இன்புட் பண்ணுங்க. that is இங்க என்ன எழுதலாம், so 2 into f of 4 க்கு பதிலா என்னது 79 பிளஸ் இங்க f of 8 க்கு பதிலா 20. ஓகேவா, so 79 ரெண்டு டைம் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது, so 158 plus 20 that is equal to 178. இது நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ fourth question என்ன கேட்டிருக்காங்க, 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ரைட், இதுல என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், f of minus 2 தோ இங்க போட்டுருக்கேன், f of 6 போட்டாச்சு, f of 4 போட்டாச்சு, f of minus 2 ஒரு டைம் கண்டுபிடிச்சாலே போதும், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம f of 4 இதெல்லாம் பார்த்திருக்கோம், சோ அதை வச்சு நீங்க போடலாம். பட் இங்க நான் மறுபடியும் இன்னொரு டைம் போட்டு காமிச்சிடுறேன். ஓகே ரைட், இப்போ பாருங்க f of minus 2 முதல்ல அந்த வேல்யூஸ் என்ன எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். சோ f of minus 2 எங்க இருக்கும், சோ தட் இஸ் இங்க -5 க்கு பக்கத்துல தான் -2 இருக்கும். இப்போ -2 ன்னும் போது என்ன வேல்யூ அது எடுத்துக்கும், 6x plus 1 தானே. தட் இஸ் f of x வந்து இதுல என்னது 6x plus 1 எடுத்துக்கும். அப்ப இங்க f of -2 ன்னு போடும்போது என்ன கிடைக்குது, so r into -2 plus 1. அப்ப r into 12 போது -12 plus 1 that is equal to 12ல 1 போச்சுனா -11 போட்டுக்காங்க. அடுத்து f of 6 அது எங்க வேல்யூஸ் எடுத்துக்கும் பாருங்க. so 6 அப்படிங்கும்போது எக்ஸாக்ட்லி 6ங்கும்போது என்ன வேல்யூஸ் எடுத்துக்குது, 3x minus 4. 6 அப்படிங்கும்போது f of x வந்து என்ன வேல்யூஸ் எடுக்குது, that is 3x minus 4ங்கற வேல்யூ எடுக்குது. அப்போ f of r அப்படிங்கும்போது என்ன வேல்யூ, so 3 into r minus 4, so 3 18 minus 4. அப்ப 18ல 4 போச்சுனா என்ன கிடைக்குது, 14. இது f of 4ங்கறது எங்க எடுத்துக்கும் பாருங்க. so 2 3 4 இங்க தான் இருக்கும். அப்ப 4ங்கற வேல்யூ இங்க எடுக்கும்போது என்ன நம்ம யூஸ் பண்ணோம், 5x² minus 1ங்கறத நான் யூஸ் பண்ணனும். சோ அதை நீங்க போடுங்க. அப்ப f of 4 இருக்கும்போது f of xங்கிறது என்னது 5x² minus 1. அப்ப f of 4 அப்படினு போடுங்க. சோ என்ன கிடைக்குது, that is 5 into 4² minus 1 that is 5 பெருக்கல் 16 minus 1 that is 80ல 1 போச்சுனா 79. ஓகே, இப்போ எல்லா வேல்யூஸ் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இன்புட் பண்ணா முடிஞ்சு போச்சு. அப்ப 2 into f of minus 2 என்ன, -11 minus f of r என்ன, so 14 divided by f of 4 என்ன, that is 79 plus f of minus 2 வந்து -11. ஓகேவா, சோ இப்போ இது என்ன ஆகுது பாருங்க, that is -22 minus 14 divided by 79 plus into minus -11 that is -36 கீழ் 79ல 11 போச்சுனா 68. பாருங்க நாலாவது வாய்ப்பாடுல அடிக்கலாம். that is 9 நாங்க 36, so 17 4 68, so 9 கீழ் 17 பட் மைனஸ் இருக்கனால -9 கீழ் 17. சோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். क्वेश्चन नंबर 11, புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது s of t சமம் 1/2 gt² plus at plus b என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு a, b ஆகியவை மாறிலிகள். g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். s of t ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா என ஆராய்க. இப்ப சொல்யூஷன் பாருங்க. பொருள் கடந்த தூரம் வந்து s of t என்னன்னு கொடுத்திருக்காங்க, 1/2 into gt² plus at plus b ன்னு கொடுத்திருக்காங்களா. ஓகே, இதுல வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் abங்கிறது மாறிலி, gங்கிறது முடுக்கம், tங்கிறது காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ இந்த s of t இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு நம்ம சொல்யூஷன் எல்லாம் போடணும் அப்படின்னா s of t ல வந்து tங்கிறது வந்து நம்ம வந்து மதிப்பகம். ஏன்னா இந்த tக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் போடக்கூடாதான் s of t மாறுபட்டுட்டே இருக்கும். அதனால tங்கிறது மதிப்பகம்னு நமக்கு எடுத்தோடனே தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட்டா, அப்ப s of t என்னன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல ஏவும் பியும் மாறலி, சோ அதை அப்படியே தான் வச்சுக்கணும். அப்புறம் g வந்து அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகே, t மட்டும் தான் காலம். காலம்ங்கிறது நம்ம என்னது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப நான் t அப்படிங்கிற காலத்தை இப்போ ஒரு நொடின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப என்ன கிடைக்குது, s of 1 equal to என்னது 1/2 into so g t ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன போடணும், 1/2. அப்ப 1/2 plus ab that is 1/2 into g plus ab ன்னு வருது. அப்ப g/2 plus a plus b ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் t வந்து 2 ன்னு நான் போடுறேன். 2 ன்னு போடும்போது என்ன கிடைக்குது, s of 2 சமம் 1/2 into g of 2 squared plus a plus b. அப்ப 2 ஸ்கொயர்ங்கிறது 2 into 2 ன்னு போட்டீங்கன்னா அப்ப என்ன நமக்கு அடிபடும், that is இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் அடிபட்டுருச்சுன்னா அப்போ 2g ன்னு வருது. அப்ப இங்க பாருங்க, அதான் இங்க போட்டுருங்க 2g plus ab அப்படின்ட்டு. ஓகே ரைட், நெக்ஸ்ட் t க்கு வந்து 3 ன்னு வேல்யூ போடுங்களேன். அப்ப s of 3 is equal to 1/2 into g of 3 squared plus a plus b ன்னு கிடைக்குது. அப்ப g into 3 into 3/2 plus a plus b. அப்ப என்ன கிடைக்குது, 9g/2 plus a plus b அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் சொன்னது போல tங்கிறது மதிப்பகம் இல்லையா, சோ நம்ம இங்க எல்லாம் மதிப்பகம்னு போட்டுக்கலாம். ஓகேவா, சோ அதை நம்ம வந்து t அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிச்சிக்கலாம். இது வந்து t and s of t அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த துணை மதிப்பகத்துல இருக்கும் இல்லையா, சோ அதான் போட்டிருக்கோம். ஓகே ரைட், இப்ப பாருங்க, அப்ப 1 போடும்போது g/2 plus ab ன்னு கிடைச்சது. அப்ப 2 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது, that is 2g plus ab ன்னு கிடைச்சது. அப்புறம் 3 போடும்போது என்ன கிடைச்சது, 9g/2 plus ab ன்னு கிடைக்குது. 4 போடும்போது some one value கிடைக்கும். t இன் எல்லா உறுப்புகளுக்கும் s of t இல் வெவ்வேறு நிழல் உருக்களை கொண்டுள்ளது. that is இங்க 1 ன்னு போடும்போது அதனுடைய நிழல் உருள் நமக்கு என்ன கிடைச்சது, g/2 plus a plus b. 2 போடும்போது மார்ச், அப்புறம் 3 போடும்போது இன்னொன்னு வேற ஒண்ணு கிடைச்சது. அப்போ t இன் எல்லா உறுப்புகளுக்கும் s of t இல் வெவ்வேறு நிழல் உருக்களை கொண்டுள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். Question number 12, t என்ற சார்பானது செல்சியஸ்,
சி உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் எஃப் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது T of C சமம் F என வரையறுக்கப்பட்டால் இங்கு F சமம் 9/5C plus 32. So first question T of 0, second question T of 28, third question T of -10, fourth question T of C சமம் 212 இருக்கும் பொழுது C இன் மதிப்பு. fifth question செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும் பொழுது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டீங்கிற சார்பு என்னன்னா சில இருந்து எஃப்க்கு போகக்கூடியது, அதாவது செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனா தான் எடுத்திருக்காங்க. நம்ம சயின்ஸ்ல பேசிக்கலி பார்த்துட்டு வந்ததுதான். ஓகே, டி ஆஃப் சி அப்படிங்கிறது என்னன்னு கொடுக்குறாங்கன்னா எஃப்க்கு சமம்னு கொடுக்குறாங்க. ஓகே, எஃப்ங்கிறதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9c/5 + 32 அப்படின்னு கொடுத்துறாங்க. ரைட், இப்ப பாருங்க, சோ டி ஆஃப் சிங்கிறது எஃப்க்கு சமம். அப்ப எஃப்ங்கிறது இதுக்கு சமம்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா டி ஆஃப் சிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும்? சோ இந்த 9c/5 + 32க்கு சமம் தானே, அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? தட் இஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் T of 0 என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த c க்கு பதிலா 0 ன்னு இருக்கும்போது என்ன வரும் அப்படிங்கறத நம்ம ஃபங்க்ஷன் போட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ 9 * c க்கு பதிலா 0/5 + 32. தட் இஸ் 9 * 0 0/5 + 32. சோ 0வை எதால வகுத்தாலும் 0 தான் வரும். அப்ப +32 தட் இஸ் ஈக்குவல் டு 32. இது ஃபாரன்ஹீட்ல கொடுக்கறனால டிகிரி ஃபாரன்ஹீட்னு கொடுத்துக்கோங்க. செகண்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? T of 28 தானே. அப்போ 9 * c க்கு பதிலா என்ன போடுங்க? 28 கீழ் 5 + 32. ரைட், இப்போ 28ஐயும் 9ஐயும் பெருக்குங்க. 9 8 72 7 மிச்சம் போடுங்க. 9 2 18 7 25. ஓகே, அப்ப 252 52 கீழ் 5 + 32. ஓகேவா? சோ 252 நம்ம என்ன பண்ணணும்? சோ 5ஆல வகுக்கணும். சோ 5 25. அடுத்தது இப்போ 2 எடுக்கணும் அப்படின்னா சோ 0 சேர்த்துங்க. அப்போ 20 ஆயிடும். அப்ப 0.4 சேர்த்துனீங்கன்னா என்ன ஆகுது? சோ 20 வந்துருது. சோ 50.4. தட் இஸ் இதால அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 50.4 கிடைக்குது. அப்ப 50.4 + 32 தட் இஸ் ஈக்குவல் டு 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் சேர்த்துக்கோங்க. அப்ப இதுதான் இதுக்கான சொல்யூஷன். நாலு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? T of -10 தானே. அப்ப 9 * c க்கு பதிலா -10 போடுங்க டிவைடட் பை 5 + 32. ஓகே, இப்போ 5 வாய்ப்பாடு அடிங்க. 1 5 இது 2 5 10. அப்போ 9 2 பெருக்குனீங்கன்னா -18 + 32. ஓகேவா? சோ அப்ப என்ன கிடைக்குது? சோ 18ல 32 இங்க போடுற மாதிரி 32ல 18 போச்சுனா சோ தட் இஸ் 12ல 8 போச்சுனா 4. சோ 2ல 1 போச்சுனா 1. அப்ப 14 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? T of C சமம் 212 ன்னு கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரியும்? T of C சமம் 9c/5 + 32 தெரியும். ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க? C யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவு. அதாவது அவங்க ஃபாரன்ஹீட் கொடுத்துறாங்க, அது செல்சியஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, ரைட், எப்படி போடுவீங்க? தட் இஸ் பாருங்க. சோ இப்போ இந்த T of C ரெண்டு சமம்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் சமம் தானே. சோ அதனால நான் இங்க போடுறேன். சோ தட் இஸ் 9c/5 + 32ங்கிறது எதுக்கு சமம்? 212க்கு சமம். அப்ப 32 அந்த பக்கம் கொண்டு வாங்க. 9c/5 ஈக்குவல் டு 212 - 32. ஓகேவா? அப்ப பாருங்க, இங்க போடுறேன். 212ல 32 போச்சுன்னா தட் இஸ் 0. சோ 1ல 3 போச்சுன்னா 8. சோ 1. அப்ப 180 கிடைக்குது. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் 180. அப்போ 9c/5 = 180. சோ நான் இங்க போடுறேன் பாருங்க. தட் இஸ் C is equal to அப்ப 180. இப்ப இங்க இருக்கக்கூடிய 180 கிட்ட இந்த 5 கொண்டாந்து பெருக்கிக்கோங்க. ஏன்னா வகுத்தல இருக்கு. கீழே 9ஆல வகுத்துருங்க. சோ 9 9 2 18. சோ 20 கிடைக்குது. அப்ப என்ன கிடைக்குது? தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, செல்சியஸ்னா நமக்கு என்ன கிடைக்குது? 100 டிகிரி செல்சியஸ்னு கிடைச்சிருச்சு. சோ 5th क्वेश्चन என்ன கேக்குறாங்க? செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் ரெண்டோட மதிப்புகள் வந்து சமமா இருக்குதான். அப்படி இருக்கும்போது வெப்பநிலை என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் இவங்க கொடுத்திருக்கிற கான்செப்ட் படி நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் செல்சியஸ்ங்கிறது ஃபாரன்ஹீட்டுக்கு சமம். அப்படிதானே? இப்ப நம்ம மாத்தி F is equal to C அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்ப F க்கு பதிலா தான் நமக்கு இந்த வேல்யூ தெரியும். அதனால நம்ம போடுறதுக்காக தான். ஓகேவா? சோ இந்த F க்கு பதிலா என்ன போடலாம்? 9c/5 + 32 சமம் C தானே. ஓகே, இப்ப என்ன பண்றீங்க? C இருக்கதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சோ 9c/5 32 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. C இந்த பக்கம் கொண்டு வாங்க. C இந்த பக்கம் வந்துச்சுன்னா -C ஆகுது. 32 அந்த பக்கம் போச்சுன்னா -32 ஆகுது. ஓகே, இப்ப பாருங்க. சோ எல்சிஎம் எடுங்க. ஏன்னா இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப இது 5ஆ மாத்தணும்னா இது 5ஆல பெருக்கணும். அதே போல இதையும் 5ஆல பெருக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஓகே, இப்ப எல்சிஎம் எடுங்க. தட் இஸ் கீழே வந்து 5 கிடைக்குதா? ஓகே, அப்ப மேல என்ன இருக்கு? 9c. மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க 5 பெருக்கல் C என்னாச்சு? 5c சமம் எவ்வளவு? -32. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல 5 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. தட் இஸ் 9c - 5c is equal to -32 × 5. ஓகேவா? சோ நான் இப்ப இங்க 32 5ஆல பெருக்குறேன். என்ன கிடைக்குது பாருங்க? 2 10 5 15 1 6 160 கிடைக்குதா? சோ அப்ப நம்ம என்ன போடலாம் இந்த இடத்துல? தட் இஸ் 9c ல இருந்து 5c கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 4c. அப்ப 4c சமம் எவ்வளவுன்னு கிடைக்குது? -160. அப்போ C சமம் -160 கீழ் 4. அப்ப பாருங்க, ஒரு நாள் 4 நன்னாங்க 16. அப்ப 4 0. அப்போ C யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? -40. C யோட வேல்யூ -40 டிகிரி செல்சியஸ்னு கிடைக்குது. இதான் நம்மளுடைய சொல்யூஷன்.